இந்த கனடா பைத்தியத்தை சொல்லுங்க. என் அட்ரஸ் வந்து டிக்டாக்கில் இருக்குது. வேணுமெண்டா இந்த மயிரை கூட எடுக்கலாம்னு சொல்லுங்க. Violence doesn't resolve all problems. ஆக்களை வந்து த்ரெட்டன் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் குட். பிள்ளைகளை போய் படிக்க சொல்லுங்க. பிகாஸ் அடிவாடு வந்து உண்டு, ஆனால் படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான் உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் சாப்பாடு போடும். ஓகே, சும்மா வந்து இந்த பிரபாகரன் ஃபோட்டோவுக்கு வந்து காலை பிடிச்சி கும்பிட்றதும் இது எல்லாம் வந்து எங்களோட தமிழ் மக்களுக்கு மண்டியா கழுவை பார்க்காதீங்க. சரியா? பிரபாகரன் இஸ் குட் மேன், பட் இந்த மண்டியா கழுவை ட்ரை பண்ணாதீங்க. சரியா? புள்ளையில விட்டு இது கும்பிட்றது அப்படி இப்படியாண்டு. நான் அவருக்கு வந்து தெரியாதுண்ணா. ஈஸ்ட் டேமில் வந்து சின்ன பொடிகள்லேருந்து பெரிய பொடிகளை கூட வந்து எனக்கு என்ன தெரியாது. நாம் வந்து ஆக்களுக்கு சாப்பாடு காசு போத்தில் வேலை எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். நான் அப்படியா நான் தான். நான் இப்போ போனால் வந்து எங்கே நான் ஸ்காட்லாந்து போனால் வந்து ஈஸ்ட் டேமுக்கு மட்டும்தான் போகிறேன். கோயிலுக்கு போகிறேன், ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றேன். ஸ்லாங்கா போனேன்டா இந்த ஊரில் போய் நிற்கிறது. நார்மலி டே டைமில் தான் வேறு ஏரியாவுக்கு போகிறது. நைட் டைமில் நான் வந்து அந்த ஒரு 2 o'clock இந்த மார்னிங் அந்த A9 ரோட்டில் வந்து நான் தண்ணி அடிக்க ஓடிக்கிறேன். போலீஸ்காரர் வந்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, சும்மா காய்ச்சிட்டு போவாங்க. அதுக்கு வந்து ஒரு சட்டப்பாடுன்னு இருக்குது. நாம் வந்து அந்த வில்லேஜ் வேறு வந்து கர்ஃப்யூ வந்து செட் பண்ணாங்களேண்டா, ஏதாவது நடந்தால், ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தால், இல்லாட்டி ஏதாவது பெரிய சம்பவம் நடந்தால் தான் கர்ஃப்யூ வந்து போடுறவங்க.